حي على الصلاة. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரம்ய ரமதான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரமலானிலே நாம் இரவு தொழுகை தொழுவதனுடைய மகத்துவத்தை சொல்லிட்டு வர்றோம். இப்ப எத்தனை ரக்காத் தொழணும், இரவு தொழுனா என்ன? மற்ற நாள்லாம் இரவு தொழுகைங்கிறது ஒரே தொழுகை தான், அதாவது தஹஜ்ஜுத் தொழுகை. ரமலான்ல மட்டும் இரவு தொழுகைங்கிறது 2 தொழுகை. அதுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம், ஒன்னு தஹஜ்ஜுத், இன்னொன்னு தராவி. தராவிங்கிறது இஷாவுக்கு பிறகு தொழக்கூடிய தொழுகை. ரமலான் இஷாவுக்கு பிறகு ரமலான்ல மட்டும் ஸ்பெஷலா தொழக்கூடிய தொழுகை தராவி தொழுகை. தஹஜ்ஜுத் என்பது சஹர் நேரத்திலே, அதாவது ஃபஜ்ருக்கு முன்பாக தொழக்கூடிய தொழுகை, ஃபஜ்ர் நேரம் வரதுக்கு முன்னாடி தொழக்கூடிய தொழுகை. இந்த 2 தொழுகையுமே நாம் ரமலானிலே தொழ வேண்டும். சில பேர் இந்த 2ஐயும் போட்டு குழப்பிக்கிட்டு தஹஜ்ஜுதா தராவியா இது விளக்கம் தெரியாம இது எத்தனை ரக்காத்து அது எத்தனை ரக்காத்து, நல்லா புரிஞ்சுன்னு ஒரு விஷயத்த ரமலானை பற்றி சொல்ல சொல்றோம். மன் காம ரமலான ஈமான் இஹ்திசாபன் உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி ரவால் புகாரி. புகாரில கூட ஹதீஸ். யார் ரமலானுடைய இரவுகளில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை சொல்ல சொன்னாங்க, தவிர எத்தனை ரக்காத்து நின்று வணங்குற சொல்லவே இல்லை. எத்தனை ரக்காத் சொல்லவே இல்லை. ஹதீஸ்கள்ல சஹாபாக்கு நடைமுறையில் பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா காலம் வரை இஷாவுக்கு பிறகு 20 ரக்காத் தொழுதா ஆதாரம் இருக்குது. 20 ரக்காத் தொழுதாங்க சஹாபாக்கள், ஜமாத்தா தொழுதாங்க ஆதாரம் இருக்குது. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரில வருது. ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காத்துகள் அதிகமா தொழுததில்லை. 11 ரக்காத்து, 8 ரக்காத்து பிளஸ் 3 ரக்காத்து, இது ஆயிஷா சொல்றாங்க. இந்த ஹதீஸை மட்டும் சில பேர் புடிச்சுக்கிட்டு, ஏன்னா புகாரில இருக்கிற ஹதீஸ், அவங்களுக்கு ஹதீஸ்னா புகாரி மட்டும் தான், மற்ற ஹதீஸே இல்லைன்றுவாங்க. அது புகாரில இருக்கிற ஹதீஸுனால இதை மட்டும் புடிச்சுக்கிட்டு பாத்தீங்களா, தராவி 8 ரக்காத்து 8 ரக்காத்து 8 ரக்காத்து தராவி 3 ரக்காத்து வித்துரு, பைத்தியகாரத்தனமான விளக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் வருவாங்கன்னு சொல்லிதான் தெளிவா சொல்றாங்க. ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும், ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத் தொழுவாங்க, 8 + 3 11 ரக்காத் தொழுவாங்கன்றாங்க. அப்ப இந்த சொல்வது இது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களால பச்சை பிள்ளைக்கு தெரியும். ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களில் தொழக்கூடிய 8 ரக்காத் என்பது இது ரமலானில் மட்டும் சிறப்பாக தொழக்கூடிய தொழுகையோடு சம்பந்தப்பட்டதல்ல. இது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் எல்லா நாட்களிலும் காமனா ரசூலுல்லாஹ் தொழுது. அது என்னது? தஹஜ்ஜுத் தொழுகை. ஏன்னா தஹஜ்ஜுத் தொழுகை தான் ரமலானுக்கு மட்டுமல்ல வருஷம் முழுவதும் தொழக்கூடிய தொழுகை. தராவி என்பது ரமலானுக்கு பிறகு மட்டும் தொழக்கூடிய, ரமலான்ல மட்டும் இஷாவுக்கு பிறகு தொழக்கூடிய தொழுகை. இந்த விளக்கம் தெரியாம சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா 10 ரக்காத்தா 12 ரக்காத்தா அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால மக்களே, நாம நம்முடைய அமல்களை கெடுக்கக்கூடிய இந்த மாதிரி சிந்தனை பக்கம் போக வேண்டாம். எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய இரவுகளிலே நின்று வணங்குபவர் முன் சென்ற பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு சொல்லிட்டாங்களோ, எவ்வளவு நிக்கமோ அவ்வளவு நிப்போம். எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை ரக்காத்தான் தொழுன்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பா சொல்லலையோ, அப்ப எத்தனை ரக்காத்தான் தொழலாம்ல, எவ்வளவு வேணா தொழலாம்ல. அப்ப இதுல நமக்கு என்ன பிரச்சனை? இது நம்முடைய அமல்களை கெடுக்கக்கூடிய ஷைத்தான்கள் தான் இத்தனை தான் தொழணும், அத்தனை தொழக்கூடாது அப்படிங்குவாங்க. அதனால தராவி தொழுகையை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, சாய்மார்களே, நாம நீங்க இஷாவுக்கு அப்புறம் 20 ரக்காத் தொழுவீங்க, தொழுது முடிச்சுட்டு அப்புறம் தஹஜ்ஜுத் காலையில 8 ரக்காத் தொழுவீங்க, 10 ரக்காத் தொழுவீங்க, அல்லாஹ் அடிக்க போறோம் நம்மள. அதனால நீ இஷாவுக்கு அப்புறம் 20 ரக்காத் தொழுவுங்க, அதுக்கப்புறம் வீட்டுல போய் ஒரு 20 ரக்காத் நஃபில் தொழுவுங்க, அப்புறம் கியாமுல் லைல்ங்கிற பேர்ல தஹஜ்ஜுத்ல ஒரு 10 ரக்காத் தொழுவுங்க, எவ்வளவு தொழுவுங்க, தப்பே கிடையாது. அதனால எவ்வளவு அதிகமாக தொழுகிறோமோ அவ்வளவு நன்மை. நம்ம நம்பர்கள்ல போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இத்தனையா அத்தனையா அத்தனை ரக்காத்தா இத்தனை ரக்காத்தா, தராவி 8 ரக்காத் நிரூபித்து விட்டால் 1 கோடி பரிசு, தராவி 20 ரக்காத் நிரூபித்து விட்டால் 2 கோடி பரிசு. அப்ப இதுல என்ன தெரியுது? அவங்க பணம் கட்டி வச்சிட்டு இருக்காங்க தெரியுது. அதனால நம்ம அந்த குழப்பத்துல போகாம, எண்ணிக்கையின் குழப்பத்திலே மாட்டாம, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, ஈமானும் இஹ்திசாபன் நன்மையை நாடி ஈமானுடனும் ரமலான் இரவுகளை ஹயாத்தாக்குவோம், அமல் செய்வோம். தராவி தொழுவதை வளமையாக்கிக் கொள்ளுங்கள். தஹஜ்ஜுத் தொழுவதை ரமலான்ல ஃபுல்லா வளமையாக்கிப்போம். அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.